ஆனால் முக்கியமான விஷயம், அல்லேலூயா, பக்கத்தில் தூங்குனா உன்னை பொட்டுன்னு போடுறேங்க மண்டையில். ஆமென் ஆமென். சரி, வேலை செஞ்சு டயர்டாக வந்தால் தூங்கட்டும், வேலைக்கே போகாமல் தூங்குனா போட்டுருங்க ஒன்று பட்டுன்னு. அல்லேலூயா. சரி, கவனிங்க. நித்தியம் கிருபையோடு இணைந்திருக்கிறது. எல்லாம் கை வச்சு சொல்லுங்க. நித்திய வாழ்க்கை கிருபையோடு இணைக்கப்பட்டிருக்கிறது. வாசிங்க ரோமருக்கு எழுதின நிருபம் 6ஆம் அதிகாரம் 4-5 வசனம். ரோமர் 6:4-5. மேலும் பிதாவின் மகிமையினாலே கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டது போல நாமும் புதிதான ஜீவனுள்ளவர்களாய் நடந்து கொள்ள, பழைய ஜீவன் அல்ல, புதிய ஜீவன் உள்ளவர்களாய் நடந்து கொள்ளும், பரலோகத்திலே ஆவிக்குரிய உலகத்திலே நடந்து கொள்ளும்படிக்கு அவருடைய மரணத்துக்குள்ளாக்கும், அவருடைய இயேசு மரணத்துக்குள்ளான சாயல் ஞானஸ்தானத்தினாலே கிறிஸ்துவுடனே கூட அடக்கம் பண்ணப்பட்டோம். ஆதலால் அவருடைய மரணத்தின் சாயலில் நாம் இணைக்கப்பட்டவர்களானால் அவர் உயிர்த்தெழுதலின் சாயலிலும், இப்ப உயிர்த்தெழுதலின் சாயலிலும் இணைக்கப்பட்டு இருப்போம். நாம் என்ன செய்யப்பட்டிருப்போம்? இணைக்கப்பட்டிருப்போம். ஆமென் சொல்லுங்க. மரணத்தின் சாயலில் இணைக்கப்பட்டால் உயிர்த்தெழுதலின் சாயலிலும் என்ன செய்யப்பட்டிருப்போம்? இணைக்கப்பட்டிருப்போம். ஏங்க, மரணத்தின் சாயலில் எப்ப இணைக்கப்பட்டீங்க? எல்லாம் கவனிங்க. இயேசு மரித்தார். ஆமென் சொல்லுங்க. ஆமென். நீங்க எப்ப மரிச்சீங்க? நீங்க உயிரோடு இருக்கிறீங்களே, சாகவே இல்லையே. பைபிள் சொல்லுது, நீ ஞானஸ்நானம் எடுக்கும் பொழுது 2 சம்பவம் நடக்கிறது. இயேசு சிலுவையில் எப்படி மரித்தாரோ அதே மாதிரி நீயும் என்ன செய்கிறாய் என்றால், பாவத்துக்கு என்ன செய்கிறாய் என்றால் மரித்து விடுகிறாய். அந்த சாயலில் இணைக்கப்படுகிறாய். நீ சாகல, உயிரோட தான் இருக்கிற. ஆனா ஆவிக்குரிய உலகத்தில் அப்படி ஒரு சம்பவம் நடக்கிறது, கண்ணுக்கு தெரியாத உலகத்தில். அல்லேலூயா. அப்ப நீ மரித்தது உண்மையானால், இன்னொன்னு சொல்லுது, ஆவிக்குரிய உலகத்தில் நீ உயிர்த்தெழுதலின் சாயலிலும் என்ன செய்யப்பட்டிருக்கிறாய்? இணைக்கப்பட்டிருக்கிறாய். இயேசு எப்படி 3ஆம் நாள் உயிரோடு கூட எழுந்தாரோ அதே மாதிரி உன் ஸ்பிரிட் லைவாக அது உயிரோடு கூடவும் எழும்புகிறது. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென் ஆமென். இப்போ நம்ம எல்லாம் என்ன படிச்சிட்டோம் அப்படின்னா, பாவத்தின் சம்பளம் என்னது அப்படின்னா சொல்லுங்க. யாருக்கு இந்த வசனம் தெரியாமல் இருக்குது? பாவத்தின் சம்பளம் சொல்லுங்க, ஒரு 5 தடவை சொல்லுங்க. பாவத்தின் சம்பளம் மரணம். ஆமா. ஆனா பாவத்தை இயேசு சிலுவையிலே உயிரோடு கூட என்ன பண்ணார்னா அழித்தார். ஆமென் சொல்லுங்க. பாவத்தினுடைய வேரை பிடுங்கினார். அல்லேலூயா. பாவத்தின் வல்லமையை சிலுவையில் என்ன பண்ணார்னா அழித்தார். அல்லேலூயா. அப்ப நம்மளுக்கு ஒரு பார்ட் மட்டும்தான் புரியுது. எது? பாவத்தின் சம்பளம் சொல்லுங்க. பாவத்தின் சம்பளம் அதே 6 ரோமர் 6:23 கடைசி படிங்க பார்க்கலாம். பாவத்தின் சம்பளம் மரணம். இப்ப நீங்க சொன்னதே, நான் சொல்றதெல்லாம், நம்ம சொல்லி கேட்டதெல்லாம் இருக்கு பாருங்க. பாவத்தின் சம்பளம் மரணம். கரெக்டா இல்லையா? பாவத்தின் சம்பளம் மரணம். யாருக்கு? பாவத்தின் சம்பளத்தால் இயேசு சிலுவையிலே மரணத்தை அனுபவித்தார். ஆமென் சொல்லுங்க. எந்த பாவத்தின் சம்பளம்? ஒட்டுமொத்த உலகத்தின் பாவத்தையும் தன்மேலே என்ன பண்ணார்னா வாங்கி, அந்த பாவத்தின் சம்பளத்தை மரணமாக இயேசு சிலுவையிலே அதை அனுபவித்து முடித்தார். ஆமென். பக்கத்தில் பாவத்தின் சம்பளம் மரணம் உனக்கா இயேசுக்கா? இதுவரைக்கும் எப்படி பிரசங்கம் கேட்டேன்னா, பாவத்தின் சம்பளம் யார் சாவா? சொல்லுங்க. எங்க ஆமாவா இல்லையா? டிவியை தரங்க, எங்க தரங்க. பாவத்தின் சம்பளம். நீ சத்தியா? எத்தனை பாவம் பண்ணிட்டு வந்து உட்கார்ந்துருக்க? சத்தையா? சொல்லு. சாகலல்ல செத்தையா? இல்லையா? நெஞ்ச நூத்திட்டுல உட்கார்ந்துருக்கிற. பாவத்தின் சம்பளம் மரணமும் அது இயேசு மேல வந்துச்சு. ஆமென் சொல்லுங்க.
அடுத்து கீழே ஒன்று போட்டிருக்கு பாருங்க, அதை படிக்கிறது எவனோ அதை படிக்கிறது இல்லை, அதை மனப்பாடம் பண்ணுறதும் இல்லை, அதை சொல்கிறதும் இல்லை, அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறதும் இல்லை. என்ன சொல்லுது கீழே? இது முடியலை. இங்கே பாருங்க, பாவத்தின் சம்பளம் மரணம். ஃபுல் ஸ்டாப் போச்சிருக்கா, கமா போட்டிருக்கா? சொல்லுங்க வாயத்திறதே. கமா போட்டால் என்ன அர்த்தம்? விஷயம் முடியலை, விஷயம் முடியலை சொல்லிட்டு வர்றேன். இன்னும் முடியலை, இன்னும் பின்னாடி முடிகிறதுக்கான வசனம் பின்னால் இருக்குன்றதுக்கு தான் கமா போட்டிருக்கு பாருங்க. இது கமா தான் போட்டிருக்கு. பாவத்தின் சம்பளம் மரணம். நம்ம முடிச்சிடறோமே, பாவத்தின் சம்பளம் மரணம் அப்படின்றால பைபிள் சொல்லுது முடியலை. இரு இன்னொரு விஷயம் இருக்குது, பின்னால் ஒரு பெரிய விஷயம் இருக்குது. அந்த விஷயத்தை சொல்றதுக்காக முன்னால் ஒரு விஷயத்தை ஆண்டவர் என்ன பண்றாருன்னா கமா போட்டு வைக்கிறார். இரு தேவனுடைய கிருபை வரமோ, எல்லாம் சொல்லுங்க, தேவனுடைய கிருபை வரமோ. ஆமாப்பா, பாவத்தின் சம்பளம் மரணம் தான். அதை இயேசு சிலுவையில் ஜெயமாக விழுங்கினார். இன்னொன்னு சொல்றேன், அதே சிலுவையில் இன்னொன்று வெளிப்பட்டது என்ன தெரியுமா? தேவனுடைய கிருபை வரமோ நம்மளுடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால உனக்கு நித்திய ஜீவனை உண்டாக்கி தருகிறது. ஆமென். நல்லா கையை தட்டணும். இது உனக்கு புரியல? நீ செஞ்ச பாவத்துக்கு நீ தான் சாகணும். பாவத்தின் சம்பளம் அது உனக்கு மரணம் தான், மாற்றம் இல்லை. ஆனா இடையில ஒரு சம்பவம் நடந்து முடிஞ்சிருச்சு. என்ன தெரியுமா? நீ கழுத்தை கொடுக்க வேண்டிய இடத்துல உனக்காக இயேசு என்கிற ஒருவர் சிலுவையில போய் தலையை கொடுத்து, விலாவை கொடுத்து, முட்டை கொடுத்து, கையை கொடுத்து ஆணி அடிக்கப்பட்டதுனால சிலுவையில் இது மாற்றி அமைக்கப்பட்டிருக்கு. எப்படி தெரியுமா? உன்மேல் வர வேண்டிய மரணம் மரணமா வராம உன் மேல நித்திய ஜீவனாக இயேசுவோடு கூட நித்தியமாய் வாழுவதற்கு உன்னை மாற்றி அமைத்து விட்டது. ஆமென். அப்ப நித்தியமும் கிருபையும் ஒன்னோடு ஒன்று என்ன இருக்குன்னா கனெக்ட் ஆகிருது. சொல்லுங்க, பாவத்தின் சம்பளம் மரணம் உண்மைதான். ஆனால் இன்னொன்று சிலுவையில் அதுக்கு இடையில ஒன்று நடந்து முடிஞ்சிருச்சு. என்ன நடந்து முடிஞ்சிருச்சு அப்படின்னா, தேவனுடைய கிருபை உள்ள வந்ததுனால சாக வேண்டிய என்னை இப்போ எங்க கொண்டு போயிடுச்சுன்னா நித்தியமாக அவரோடு கூட வாழுவதற்கு, இயேசுவோடு கூட வாழுவதற்கு, அந்த பரலோக வாழ்க்கைக்குள்ள போவதற்கு எனக்கு ஒரு அனுமதியை கொடுத்து விட்டது. சொல்லுங்க, பூமியில் தொடங்கி, வாயத்தனம் சொல்லுங்க, பூமியில் தொடங்கி பரலோகத்தில் தொடரும் வாழ்வு நித்திய வாழ்வு. மறுபடி சொல்லுங்க, பூமியில் தொடங்கி பரலோகத்தில் இயேசுவோடு தொடர்ந்து வாழுகிற வாழ்வு நித்திய வாழ்வு. நம்ம இன்னொரு விதத்தில் ஒரு விஷயத்தை நாம் மைண்டில் ஏற்றி வச்சிட்டோம். என்ன ஏற்றி வச்சிட்டோம்னா, வெள்ளை சிங்காசனத்தில் இயேசு இப்படி இருப்பார். அப்போ எல்லாரையும் கூப்பிட்டு இப்படி நிற்க வைப்பார். நிற்க வச்சு, நீ செய்த பாவங்களெல்லாம் எவ்வளவு, இந்த பக்கம் அப்படி திரை போல வரும். இந்த பக்கம் நீ செஞ்ச நன்மையெல்லாம் எவ்வளவு, அதுவும் திரை போல வரும். ரெண்டையும் இயேசு பார்க்குறார். பாவம் கூடி இருக்குது, போ நரகத்துக்கு. நல்லது கூடி இருக்குது, போ பரலோகத்துக்கு. இப்படி தான் நாம் பரலோகத்தில் அனுமதிக்கப்படுகிறோம் அப்படின்னு நம்ம நம்பிக்கிட்டு இருக்கிறோம். ஆமென். அப்படி இல்லை. சொல்லுங்க, அப்படி சத்தமாக சொல்லுங்க. அப்படின்னா இந்த உலகத்தில் ஒருத்தன் கூட பரலோகத்துக்கு போகவே, சொல்லுங்க, ஒருவனாகிலும் நீதிமான் ஒருவனும் நீதிமான் இல்லை, ஒருவனாகிலும் நீதிமான் இல்லை, ஒருவனாகிலும் நீதிமான் இல்லை. ஒன்று. ரெண்டு சொல்லுது, மனுஷனுடைய சுய நீதியினால ஒருவனும் தேவனை பார்க்கவே முடியாது. பாருங்க, நான் இப்போ நீங்கள் ஒருத்தர் நிறைய அன்னதானம் பண்ணுறான், ஒருத்தர் நிறைய துணி எடுத்து கொடுக்குறான், ஒருத்தர் நிறைய ஏதோ தர்மங்களையும் தான தர்மங்களையும் எல்லாம் செய்கிறான். அதனால் பரலோகம் போயிடுவானா? சொல்லுங்க பின்னாலெல்லாம் சொல்லுங்க, போயிடுவானா? அதனால் போக முடியாது. நித்திய வாழ்வு என்பது இயேசு கிறிஸ்து ஒருவரால் மட்டுமே கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. அல்லேலூயா. அவரை அறிந்து ரட்சிக்கப்படுகிற ஒருவனுக்கு மட்டும்தான் என்ன வாழ்வு?
நித்திய வாழ்வு கொடுக்கப்படுகிறது. நித்திய வாழ்வும் பரலோக வாழ்வு என்பது நல்லவனுக்கு இல்லை. நல்லா புரிஞ்சுக்கங்க, நல்லவனுக்கு இல்லை, நல்லவனுக்கு இல்லை, நல்லவனுக்கு இல்லை, புது சிருஷ்டிக்கு அது. அல்லேலூயா. உங்களையும் என்னையும் விட இந்த பூமியில் நிறைய நல்லவன் இருக்கிறான். அதனால் அவன் நித்திய வாழ்வுக்குள் போய்விடுவான் என்று அர்த்தம் இல்லை. நீங்களும் நானும் பிதாவுக்கு பிள்ளையாக ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறோம். மறுவாழ்வு. ஆமென் சொல்லுங்க, சத்தமாக சொல்லுங்க. நித்திய வாழ்வு, புது சிருஷ்டி சொல்லுங்க. புது சிருஷ்டி, புது பிறப்பு. கையை வைத்து ஒரு 5 தடவை சொல்லுங்க. புது சிருஷ்டி, புது பிறப்பு, நித்திய வாழ்வு, கிருபை, இதெல்லாம் எனக்காக கர்த்தர் வச்சிருக்கிறார். அதனால தான் இயேசுவோடு கூட எனக்கு தொடர்பு. அதில் நான் செஞ்ச நல்லதுனால எனக்கு தொடர்பு இல்லை, அவர் என் மேல் இரக்கம் வைத்ததுனால எனக்கு அவரோட தொடர்பு. அல்லேலூயா. ஆமே, ஆமே. இப்போ நீங்கள் சொல்லுங்கள், நம்மளை பற்றி பைபிள் என்ன சொல்லுதுன்னா, இந்த தேவனுடைய கிருபை தான் நமக்கு என்னத்தை கொடுக்குது? நித்திய ஜீவனை கொடுக்கிறது. தேவனுடைய இரக்கமும் கிருபையும் தான் நமக்கு நித்திய வாழ்வை கொடுக்கிறது. அல்லேலூயா சொல்லுங்க. பக்கத்தில் தட்டி சொல்லுங்க அல்லேலூயா. நல்ல மண்டை ஒரு ஆட்டாட்டி சொல்லுங்க அல்லேலூயா. ஆமாம், தேவனுடைய கிருபை தான் நமக்கு எதை கொடுக்கிறதுனா நித்திய வாழ்வை கொடுக்கிறது. நல்லா கவனிங்க. அப்போ கிருபைனா என்ன சொல்லுங்க. இப்போ கிருபை தான் நித்திய வாழ்வை. நீங்கள் ஒருத்தர் ஸ்கூலில் படிக்கிறான், 80 மார்க் வாங்குறான், 100க்கு 80% மார்க் வாங்குறான். ஒருத்தர் 90% மார்க் வாங்குறான், ஒருத்தர் 100க்கு 100 வாங்குறான். இவனை பற்றி கவலையே சொல்லுங்க. இவனை பற்றி கவலையே இல்லை. ஏன்னா அவன் 100க்கு 100 சுய பலத்தில் என்ன பண்ணுறான்னா வாங்கிடுறான். 80 வாங்கிடுறான், 90 வாங்கிடுறான். அவன் பாஸ் ஆகிடுவான், அவனுக்கு வேலை கிடைக்கும், அவன் போவான், அடுத்த படிப்புக்கு போவான். அவனை போகாட்டியும் கூட்டிகிட்டே போயிடுவானுங்க. நல்லா மார்க் வாங்கினா புக் பண்ணி கூட்டிகிட்டு போய் படிக்க வச்சிருவான். அவனை பற்றி கவலையே இல்லை. யாரை பற்றி பரலோகம் கவலைப்படுது? எத்தனை பாஸ் ஆகிறதுக்கு எத்தனை மார்க் வேணும்? 35 40? 35 வேணும். பாஸ் ஆகிறதுக்கு 35 வேணும். 80 மார்க் வாங்கினவனை பற்றி கவலையே, அவன் படிச்சுட்டான்ப்பா, போயிடுவான். அவன் அறிவு இருக்குது, அவங்க அப்பா அம்மா படிக்க வச்சுருக்கிறாங்க, அறிவு இருக்குது, சொல்லி கொடுக்குறாங்க, அவனுக்கு கொஞ்சம் புத்தி இருக்குது, படித்து அவன் மேலே போயிட்டான். 80 வாங்கிட்டான், 70 வாங்கிட்டான், 80 வாங்கிட்டான், 90 வாங்கிட்டான், 100 வாங்கிட்டான். உடே அவனுக்கு மரியாதை எல்லாமே தானாகவே வந்துடும். இப்போ கவலை யாருக்கு அப்படின்னா, இந்த 35 மார்க் வாங்கணும்ல, இந்த 35 மார்க் வாங்கணும்ல, அவன் அந்த 35 இருக்கிறான் பாருங்க, இவனுக்கு தான் ஒரே போராட்டம். பாஸ் ஆகுமா ஃபெயில் ஆகுமா? பாஸா சொல்லுங்க. மூஞ்ச பார்த்தாலே நாங்கள்லாம் அந்த லிஸ்ட்டில் தான் பாஸ்டர் இருக்கிறோம். 30 25 30 தேராமல் தான் இருக்கிற வாழ்க்கையில் அப்படின்னு. பிரச்சனை 80% இருக்கிறவனுக்கு பிரச்சனையே இல்லை, 90% பிரச்சனை இல்லை, 100ல் இருக்கிறவனுக்கு பிரச்சனை இல்லை. பிரச்சனை யாருக்குன்னா 30 மார்க் வாங்குறான்ல, 25 மார்க் ஆண்டவரே, அவன் தான் ஜெபம் பண்ணுவான். கர்த்தாவே இறங்கும் ஐயா, ஆவியானவரே, இயேசுவே, ஒரு 5 மார்க்கை கூட்டி போடும் ஐயா. ஏன் பணக்காரன் எதுக்காக ஜெபம் பண்ணுறானா சொல்லுங்க. நல்லா வசதியாக இருக்கிறவன் கர்த்தாவே ஆமே, அவன் திமிரில் போயிட்டே இருப்பான். போடா, எங்கிட்ட எல்லாம் காசு இருக்குது, காசை வச்சு எல்லாம். இப்போ இந்த போராடுறவன் எல்லாம் யார்? வழி இல்லாதவன், வாழ்க்கையில் வழி இல்லாதவன், முன்னேற முடியாதவன், கஷ்டப்படுறவன். அப்போ இயேசு இந்த பூமியில் யாருக்காக வந்தார்னா, பணக்காரனுக்காக, ஐஸ்வர்யவானுக்காக, அவனுங்களை எல்லாம் தூக்கி நிறுத்துறதுக்காக இயேசு வரல. இயேசு பூமிக்கு வந்தது இந்த 20 மார்க்கில் 25 மார்க்கில் போராடிட்டு இருக்கிறான் பாரு, இவனை தூக்கிறதுக்காக இயேசு பூமிக்கு வந்தார். இவனை தூக்கிறதுக்கு வந்தார். ஸ்கூலில் கிரேஸ் மார்க்னு ஒன்று போடுவாங்க பாரு. என்ன கிரேஸ் மார்க்கு? 100 மதிப்பெண்களுள்ள கொஸ்டின் கொடுத்துருக்குறான், எழுதுகிறோம். அதில் ஒரு 5 மார்க்கு ஒரு கொஸ்டினை அவனே தப்பாக கேட்டுடுறான். என்ன கேட்டுறான்? தப்பாக கேட்டுறான். அதுக்கு எப்படி எழுதினாலும், நீ என்ன எழுதினாலும் ஆன்சர் என்ன இதுதான், தப்பு தான். அதனால் என்ன சொல்லுது, இப்போ இந்த கொஸ்டினுக்கு குறிப்பிட்ட ஒரு 5ஆம் நம்பர் கொஸ்டினுக்கு
நீ எழுதினாலும் எழுதாட்டியும் உனக்கு என்ன, அது ஒரு 5 மார்க்கு எக்ஸ்ட்ராவாக என்ன பண்ணுது, ஸ்கூலே கொடுத்துருது. அதுக்கு பேர் தான் என்னது, கிரேஸ் மார்க்னு சொல்லுவாங்க. என்னது, கிரேஸ் மார்க். இப்போ ஒரு 30 வரைக்கும் போராடுறான் பார்த்தீங்களா, அடித்து பிடிச்சி இவன் பாஸ் ஆக முடியாது. இவன் ஃபுல்லாக எழுதின எல்லா கொஸ்டினையும் செக் பண்ணி பார்த்தா எவ்வளோதான் வருது, 30 மார்க்கு. 5 மார்க் இருந்தால் இவன் என்ன ஆயிடுவான். இப்போ ஸ்கூல் கொடுக்குதில்ல இந்த கொஸ்டின், அவனே தப்பான கொஸ்டின் அப்படின்றதுக்கு ஒரு 5 மார்க் கொடுக்குதில்ல, ஃபெயில் ஆகி கீழே போக வேண்டியவனுக்கு இந்த 5 மார்க் உள்ளே வந்த உடனே இவன் என்ன ஆயிடுறான்னா, பாஸ் ஆகி உள்ளே போய் என்ட்ராகி லைஃப்பில் அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கு இவனுக்கு உதவி செய்கிறது. ஆமே, இந்த வசனம் அதை தான் சொல்லுகிறது. பாவத்தின் சம்பளம், நீ பாவம் செய்யும்போது கண்டிப்பாக நீ அழிஞ்சு நாசமாக போயிடுவ, உண்மைதான். ஆனால் கிருபை உள்ளே வந்துச்சு பாரு. என்ன தெரியுமா, இயேசு சிலுவையில் மரித்ததுனால, அவருடைய இரத்தத்தினால, அவருடைய இரக்கத்தினால, அவருடைய காருண்யத்தினால, கிருபை உள்ள வந்ததுனால மரித்தும் அழிந்தும் போக வேண்டிய ஒன்றை அங்கே போக விடாம வெற்றி ஜெயம் என்கிற நித்திய ஜீவனுக்குள்ள உன்னை கொண்டு போய் என்ன பண்ணிருச்சுன்னா, கனெக்ட் பண்ணி ஒரு நித்திய ஜீவ வாழ்க்கைக்குள்ள உன்னை கொண்டு போய் நிறுத்திடுச்சு. ஆமே, தட்டி சொல்லுங்க கிருபை. சத்தமாக சொல்லுங்க கிருபை. சத்தமாக சொல்லுங்க கிருபை. கிருபை. நான் வாழ்வதும் கிருபை, நான் நிற்பது கிருபை, இணைக்கப்பட்டிருக்கிறது கிருபை. இப்போ இப்படி இவ எதில் ஜெயிச்சு வந்திருக்கிறா, இவ எதில் ஜெயிச்சு வந்திருக்கிறா, கிருபையில். எதில் ஜெயிச்சு வந்திருக்கிறா, இவ வெற்றி பெற்றது எதனால். இப்போ இந்த கிருபையில் ஜெயிச்ச வந்தவனை கொண்டு போய் நிற்க வச்சு மறுபடியும் நீ செஞ்ச பாவமெல்லாம் தப்பெல்லாம் எவ்வளவு, நீ பண்ண ரைட்டெல்லாம் எவ்வளவு, நீ இவனுக்கு என்ன ஜட்ஜ்மெண்ட் இருக்குது, இவனுக்கு ஆல்ரெடி ஜட்ஜ்மெண்ட் என்ன ஆயிடுச்சு சொல்லுங்க சொல்லுங்க. இவன் ஜெயிச்சதே எதனால், இவன் ஜெயிச்சதே எதனால், கிருபையினால். இவனை தயவு பாராட்டி இவன் ஒன்றும் இல்லாமல் கிடக்கிறானே, இவனை தூக்கிட்டு போய் ஒரு நல்ல வாழ்வு கொடுக்கணும்னு தான் அவரே இறங்கி வந்து தூக்கி எடுத்து இவனை என்ன பண்ணுறாரு, ஒரு 5 மார்க்கை போட்டு இவனை தூக்கி கொண்டு வந்து நிறுத்துறாரு. ஆமே, நம்மால் இதை வியாக்கியானம் பண்ண தெரியாமல் வியாக்கியானம் பண்ணி என்ன சொல்லிட்டான், பாவத்தின் சம்பளம் மரணம், நீ இப்படி பார்த்துக்க அப்படின்னு கீழே இருக்கிறத என்ன பண்ணலைன்னா எக்ஸ்பிளைன் பண்ணலை. ஆமேன்னு சொல்லுங்க. நான் கிருபையினால ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன். அதனால தான் பைபிள் சொல்லுது ரட்சிப்பே எதனால் வருது சொல்லுங்க, சத்தமாக சொல்லுங்க. நீங்கள் இப்போ இயேசுகிட்ட வந்து இங்கே உட்கார்ந்து இருக்கிறது எதனால சொல்லுங்க, கிருபையினால். ஆமென். கிருபையினால் இரக்கத்தை கொண்டு என்ன பண்ணீங்க, ரட்சிக்கப்பட்டிருக்கு. அப்படியே போட்டிருக்கு பைபிள். கிருபையினால், எபேசியர் 2 கிருபையினால் இரக்கத்தை கொண்டு என்ன பண்ணீங்க, நான் ரட்சிக்கப்பட்டதே, நாங்கள் உள்ளே இருக்கிறதே இறக்கங்கிறேன். இனி என்னைய தண்டிக்கிறதுக்கு ஒன்றும் சொல்லுங்க. இனி ஏற்கனவே அடி வாங்கி செத்து ஒன்றும் இல்லாமல் கடந்தவனை தானே தூக்கிட்டு வந்து இங்கே வைக்கிறாரு. இனி என்னை அடித்து கொள்றதுக்கெல்லாம் ஒன்றுமே சொல்லுங்க பக்கத்தில். இனி என்னை அடித்து ஜட்ஜ்மெண்ட் கொடுத்து என்னை போட்டு எறிகிறதுக்கெல்லாம் ஒன்றுமே இல்லை. நான் ரட்சிக்கப்பட்டதே அதனால் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன் சொல்லுங்க. கிருபையினால, இரக்கத்தினால, தயவுனால, காருண்யத்தினால. ஆமே ஆமே ஆமே. இப்போ நித்திய வாழ்வுனா என்ன பாருங்க, நீங்கள் இயேசுவோடு இணைக்கப்படுவதும், இயேசுவோடு வாழ்வதும், இயேசுவோடு பயணம் செய்வதும், இதெல்லாம் நித்திய வாழ்வை குறிக்கிறது. அல்லேலூயா. இதில் அப்போ இன்னொரு கேள்வி வருது பாருங்க, என்ன வேணாலும் பண்ணிக்கிட்டு அப்போ இதை மிஸ்யூஸ் பண்ணலாமா? மிஸ்யூஸ் பண்ணவே கூடாது. ஆமேன்னு சொல்லுங்க. சரி, கேட்குறேன். கிருபையினால் ரட்சிக்கப்பட்டோம்ல, 5 மார்க்கு கிரேஸ் மார்க் கொடுத்து இவனை வந்து பாஸ் ஆக்கி இருக்குது. இந்த ஸ்கூலில் போய் இந்த வாத்தியாரா அல்லது இந்த டீச்சர்கிட்ட எப்படி நடந்துக்குவான் சொல்லுங்க. தோற்று போக வேண்டிய ஒருவனை 5 மார்க் போட்டு எங்கே கொண்டு போயிட்டான், வெற்றிக்குள்ளே கொண்டு போயிட்டான். அந்த வாத்தியார்கிட்ட இவன் போய் எப்படி நடந்துக்குவான், குத்துவன் எப்படி சொல்லுவானா சொல்லுங்க. அந்த ஆளை பார்க்கும்போதெல்லாம் இவனுக்கு என்ன தோணும், என்ன தோணும், இவனை பாஸ் ஆக்கினவரை பார்க்கும்போதெல்லாம் என்ன தோணும், அன்பு தோணுமா, மரியாதை தோணுமா, சண்டை தோணுமா சொல்லுங்க வாயை திறந்து, சொல்லுங்க வாயை திறந்து.
ஏங்க, பாவத்திலும் அக்கிரமத்திலும் வியாதியிலும் தரித்திரத்திலும் கிடந்த உங்களை கர்த்தர் தூக்கி கொண்டு வந்து இங்கே வச்சு பிதாவோடு இணைத்தாரே, அவர் மேலே உங்களுக்கு கோபம் வருமா, அன்பு வருமா, சந்தோஷம் வருமா, என்ன வரும் சொல்லுங்க? ஆமென். அதனால தான் பைபிள் ஃபுல்லாக நீங்கள் அன்பினால் தேவனோடு இணைக்கப்பட்டிருக்கிறீங்க. அல்லேலூயா. நான் ஒன்றும் இங்கே சும்மா வரல, அவருடைய தயவால் வந்திருக்கிறேன். நான் ஒன்றும் சும்மா வரல, அவருடைய இரக்கத்தால் வந்திருக்கிறேன். நான் ஒன்றும் சும்மா வரல, அவருடைய காருண்யத்தால் வந்திருக்கிறேன். அல்லேலூயா. அப்போ பெருமை பாராட்ட ஒன்றுமே இல்லை. ஏசாயா சொல்லுகிறான், இதை ஒரு கனவா ஏசாவா முதல்ல பார்க்குறான், பார்த்து சொல்கிறான். 54 ஏசாயா 54 9 10 வசனம் எல்லாம் எழுந்திரிச்சு நில்லுங்க, அப்படியே வாசிங்க. ஏசாயா 54 9. இது எனக்கு நோவாவின் காலத்தில் உண்டான வெள்ளம் போல இருக்கும். வெள்ளம் போல இருக்கும். நோவாவின் காலத்தில் உண்டான வெள்ளம் இனி பூமியின் மேல் புரண்டு வருவது இல்லை. இங்க பாருங்க, நோவா காலத்தில் உண்டான வெள்ளம் இனி பூமியில என்ன வர்றது இல்லை, புரண்டு வருவது இல்லை. எல்லாம் சொல்லுங்க, நோவா காலத்தில். கையை வச்சு சொல்லுங்க, நோவா காலத்தில் உண்டான வெள்ளம் இனி பூமியில புரண்டு வருவது இல்லை. இல்லை. எல்லாம் சொல்லுங்க, புரண்டு வருவது இல்லை. இல்லைன்னா இல்லதான். ஆமே இல்லை என்று நான் ஆணையிட்டது போல, என்று நான் ஆணையிட்டது போல. உண்மையில் நோவாவின் சரித்திரம் 5000 வருஷம் சொல்கிறாங்க. 5000 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு வெள்ள சேதம் வந்து முழு உலகத்தையும் என்ன பண்ணிருச்சு. அதுக்கப்புறம் எப்போவாது அப்படி நடந்ததா நீங்கள் சரித்திரத்தில் பார்த்துருக்கீங்களா, படிச்சிருக்கீங்களா? இல்லை, இதுவரைக்கும் என்ன பண்ணலைன்னா வரல. நான் சொல்கிறேன், இனிமேலும் என்ன செய்யாது, வராது. ஏன்னா அது கர்த்தர் சொன்னது தான். அதே மாதிரி இன்னொன்று சொல்லியிருக்கிறாரு. நம்ம இதை மட்டும்தான் படிப்போம், கீழே இருக்கிறத படிக்க மாட்டோம். இதை சொல்லிட்டு ஆணையிட்டது போல, இதை சொல்லிட்டு இன்னொன்று சொல்லியிருக்கிறாரு, ஆணையிட்டது போல. பொறை நிறுத்திடாத. இன்னொன்று சொல்கிறேன், இது மாதிரி இன்னொரு விஷயத்தை உனக்கு சொல்கிறேன். என்னது? உண்மையில். எல்லாம் சொல்லுங்க, பக்கத்தில் தட்டி உன் மேலே. இப்போ நீங்கள் இங்கே வந்து உட்காந்து தூங்குறல, அது கூட கிருபை தான். அல்லேலூயா. ஆமே. உன் மேலே நீ தூங்குனாலும் நான் நீ லேட்டா வந்தாலும் நான் கோபம் கொள்வதில்லை. நான் என்ன பண்றதில்ல, சொல்லுங்க சத்தமா, நான் என்ன பண்ணுவதில்ல, கோபம் கொள்வது இல்லை என்றும் உன்னை நான் கடிந்து கொள்வதில்லை என்றும் இட்டதுதான். அல்லேலூயா. ஆமென். நீ நெஞ்ச நிவுத்துறல்ல, நேற்றுக்கு தான் பீடி குடிச்சிட்டு வந்தேன், ஆனாலும் கர்த்தர் என்ன ஒன்றும் பண்ண மாட்டாரா, கொஞ்ச நாள் உயிர் வாழ்வேன். அல்லேலூயா. ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்னன்னா ஒரு ஆணை இட்டு வச்சிருக்கிறார். என்னன்னு தெரியுமா, உன்னை நான் என்ன செய்ய மாட்டேன், நோவா காலத்தில் அழிச்சது மாதிரி அப்பப்ப இனி ஒன்று நான் என்ன செய்ய மாட்டேன்னா அழிக்க மாட்டேன். நான் உன்னை கடிந்து கொள்வதில்லை என்றும் என்ன செய்தேன் என்றால் ஆணையிட்டேன். மலைகள் விலகினாலும், இப்பதான் சொல்றாரு, ஏய் மலைகள் விலகினாலும், பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும், என்னுடைய சத்தமா சொல்லுங்க, என்னுடைய கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமலும் இருக்கும் என்று உன்மேல் மனதுருகுகிற கர்த்தர் சொல்லுகிறார். இந்த கிருபை நித்தியத்தோடு இணைக்கப்பட்டிருக்கிறது. ஆமென் சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க, பக்கத்தில் தட்டி சொல்லுங்க, கிருபை நித்தியத்தோடு இணைக்கப்பட்டிருக்கிறது. அதனால என் வாழ்க்கையில் ஆண்டவர் மேல அன்பு கூடுமே தவிர ஒரு நாளும் அன்பு எனக்கு என்ன செய்யாது. அல்லேலூயா. கிருபையை புரிந்தவனுக்கு, நித்தியம் புரிந்தவனுக்கு அவனோட வாழ்க்கை தரம் இப்படி தான் இருக்கும். ஆமேன்னு சொல்லுங்க. அப்போ நான் என்ன பண்ணாலும் சாக மாட்டேன் அப்படின்னு தப்பு பண்ண போக மாட்டான். அவன் என்ன பண்ணுவான்னா, ஐயோ இவ்வளவு தயவு எனக்கு பாராட்டினாரு, இவ்வளவு இரக்கம் எனக்கு பாராட்டினாரு, அவருக்கு நான் என்னெல்லாம் நன்மை செய்யலாம் என்று தேவன் மேல் அன்பு பெறுகிறதாக மாறும். அதுதான் கிருபைக்கு அடையாளம். ஆமே. இவனுக்கு கிருபையும் என்னன்னு தெரியல, நியாயப்பிரமாணமும் என்னன்னு தெரியல. அல்லேலூயா. சொல்லுங்க சொல்லுங்க, நான் கிருபையில் வாழுகிறேன், கிருபையினால ரட்சிக்கப்பட்டேன். சொல்லுங்க, கிருபையினால பரலோகத்துக்குள்ள போக போறேன், கிருபையினால இயேசுவோடு கூட இணைக்கப்பட்டேன். ஆமே ஆமே.
ஆமே. ஏசாயா சொல்றான், அவர் என் மேல் கோபம் கொள்வதில்லை, என்னை கடிந்து கொள்வது. பவுல் ரோமருக்கு எழுதும்போது சொல்றான் பாருங்க, பாவத்தின் சம்பளம் மரணம், அவருடைய கிருபை வரமோ என்ன கொண்டு எங்க கொண்டு போகிறது? நித்திய ஜீவனுக்குள் கொண்டு போகிறது. ரெண்டு கனெக்ட் ஆகுதா? அவன் பழைய ஏற்பாட்டில் பார்த்த ஒரு தரிசனம், இவன் புதிய ஏற்பாட்டில் எழுதின ஒரு வெளிப்பாடு, ரெண்டும் ஒன்றா வருகிறது. அதான் சொல்லுங்க, நான் கிருபையினால் வாழ்கிறேன். சத்தமாக சொல்லுங்க, கிருபையினால் வாழ்கிறேன். சத்தமாக சொல்லுங்க, கிருபையினால் வாழுகிறேன். அதனால தான் இயேசு பூமியில் இருக்கும்போது சொல்லுகிறார், சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான். அந்த 5 அதிகாரம் ஃபுல்லாக படிங்க, பரலோகத்தை பற்றி தான் சொல்லிக்கிட்டு வருகிறார். 3ஆம் வசனம் 10ஆம் வசனம் மத்தேயு 5:3-10 என்ன சொல்லுது? இவர்கள் பரலோகத்தை சுதந்திரிப்பார்கள், இவர்கள் பரலோகத்துக்குள்ள போவார்கள், இதை செய்கிறவர்கள் தேவராஜ்யத்துக்குள்ள பிரவேசிப்பார்கள். அப்படியே சொல்லிட்டு வருது பாருங்க. ஆவியில் எளிமை உள்ளவர்கள் அவர்கள் பரலோக ராஜ்யம் அவர்களுடைய. சொல்லுங்க, ஆவியில் எளிமை. அப்ப கிருபை என்ன பண்ணுதுன்னா, கிருபை உங்களை திமிர் பிடிச்சவனா ஆக்காது. அல்லேலூயா. பக்கத்தில் தட்டி சொல்லுங்க, கிருபை உன்னை கிரிமினலா ஆக்காது. சொல்லுங்க வாயை திறந்து, கிருபை உன்னை பெருமை பிடிச்ச பிசாசா ஆக்காது. ஆமே. கிருபை உன்னை தாழ்மையாக்கிறோம், உன்னை சிம்பிள் ஆக்கிறோம், உன்னை எளிமையாக்கிறோம், உன்னை தாழ்மைக்குள்ள கொண்டு போயிடும். அல்லேலூயா. ஆமே. ஒருத்தன் 80 மார்க்கு 90 மார்க்குன்னு இருக்கும்போது பாஸ் ஆனவனுக்குள்ள ஒரு சந்தோஷம் இருக்கும் பாரு. நீ 90 வச்சுக்கோ 80 வச்சுக்கோ, நான் பாஸ் ஆனதே பெரிய பாக்கியண்டா, 5 மார்க்கு போட்டு என்ன பாஸ் ஆகி இருக்கிறான். இந்த சந்தோஷத்துல அவன் பாருங்க ஜெயித்ததே பெரிய விஷயம். அந்த சந்தோஷம் உள்ள ஓடிக்கிட்டே இருக்கும். ஆமே. அப்ப கிருபை உன்னை தலையை அப்படி மண்டையெல்லாம் தூக்க வைக்காது. கிருபை என்ன பண்ணும்னா, ஏய் தப்பிச்சதே தம்புரான் புண்ணியம், கடவுள் புண்ணியம், அதை எண்ணியே மூவ் ஆகிட்டு இருப்பான். அதான் கிருபை. ஆமேன்னு சொல்லுங்க. ஆமேன், ஆமேன். அப்ப கிருபை என்ன பண்ணும்னா, ஆவியை என்ன பண்ணிடும்னா எளிமையாக்கிவிடும். ஒருத்தங்கிட்ட கிருபையில் இருக்கிறான், ஒரு ஆள் கிருபையில் வாழ்றான்னா அவன் ஸ்பிரிட் பார்த்தீங்கன்னா ரொம்ப எளிமையாயிடும். இந்த திமிரு, தெனாவட்டு, அகம்பாவம், ஆணவம் எல்லாம் ஓடிடும், இருக்காது அவங்ககிட்ட. அல்லேலூயா. ஏன்னா இயேசு கிருபையை கொடுக்கும்படி வந்தார். அல்லேலூயா. தனக்கு இருந்த அதிகாரத்தையும், அதானே பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் அதை தானே சொல்லுது. என்ன சொல்லுது? என்னுடைய குடியிருப்போ எங்க இருக்குது? பரலோகத்தில் இருக்குது. என்னுடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்குது. படிங்க அந்த 20-21 பிலிப்பியர் படிங்க. 3:20-21. என்னுடைய குடியிருப்போ, நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது, அங்கே இருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகர் வர எதிர்பார்த்து கொண்டு. கிருபையில் இருக்கிறவனுக்கு என்னன்னா மைண்ட் செட் ஃபுல்லா இருக்கு, எப்போ நம்ம இடத்துக்கு போவோம். அல்லேலூயா. ஆமே. கடனை வாங்கி வச்சுட்டு செத்துருவோன்னு நினைக்க மாட்டான் அவன். இவன் கிருபையாய் ஒருத்தர் நம்மளை வாழ வச்சாரு, அவரை எப்போ போய் பார்ப்போம். அல்லேலூயா. அவன் மைண்ட் எண்ணங்கள் எல்லாம் அப்படி போயிருப்பாருங்க, எப்போ அங்கே போவோம். 21. அவர் எல்லாவற்றையும் தமக்கு கீழ்ப்படுத்திக் கொள்ளத்தக்கதாக தம்முடைய வல்லமையான செயலின்படியே நம்முடைய அற்பமான சரீரத்தை தம்முடைய மகிமையான சரீரத்திற்கு ஒப்பாக அவர் ஸ்பிரிட்ல இருக்கிற மாதிரி நம்மளையும் ஸ்பிரிட்ல ஆக்குவாராமா. அல்லேலூயா. ஆமே. ஏங்க அவர் வர எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம்? அவர் இருப்பது போலவே என்னையும் மாற்றி விடுவார். ஆமே. இந்த சரீரத்திலிருந்து நீங்க விடுபட்டா உங்களுக்கு என்னங்க நன்மை? வலிக்காது. அல்லேலூயா. சொல்லுங்க, இந்த சரீரத்திலிருந்து உங்க ஆவி விடுபட்டா என்ன நன்மை? வலிக்காது, கண்ணீர் வராது, பசிக்காது. இதெல்லாம் இந்த சரீரத்தில் இருக்கிறதெல்லாம் களைந்து போடப்படும். ஆனா நீங்க இருப்பீங்க. அல்லேலூயா. சந்தோஷமா இருப்பீங்க. அல்லேலூயா. இயேசுவோட இருப்பீங்க. அல்லேலூயா. இதை தான் பைபிள் சொல்லுகிறது. அப்ப பூமியில இருக்கும் பொழுதே இந்த பரலோக வாழ்க்கையை அனுபவிக்க முடியும். ஆமேன்னு சொல்லுங்க. ஆமே, ஆமே. இந்த நித்திய வாழ்வுக்குள்ள போகும் பொழுது நித்தியமான தேவனுடைய நன்மைகள் எல்லாம் இந்த சரீரத்துக்குள்ள வர முடியும். ஆமே. அதுதான் நோய் இல்லாத வாழ்க்கை, அதுதான் தரித்திரம் இல்லாத வாழ்வு, அதுதான் கலக்கம் இல்லாத, சஞ்சலம் இல்லாத ஒரு லைஃப்,
அதுதான் பதட்டம் இல்லாத ஒரு வாழ்வு, அதுதான் பேய் பிசாசு இல்லாத ஒரு வாழ்வு, அதுதான் சாபம் இல்லாத ஒரு வாழ்வு. உன்னை மூடி இருக்கிறது இந்த கிருபை. இது உன்னை நித்தியத்துக்குள்ளாக கொண்டு போகிறது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். கை ஊற்றி சொல்லுங்க, நான் கிருபையில் வாழுகிறேன். சொல்லுங்க, கிருபையில் வாழ்கிறேன், தாழ்மையில் வாழ்கிறேன். எளிமையான ஆவி என்னுடைய ஆவி. அப்போ எளிமையான ஆவி உன் வாழ்க்கையை எளிமைப்படுத்திவிடும். இட்டர்னல் லைஃப், இயேசுவோடு வாழுகிற வாழ்க்கை என்பது இதுதான். கண்களை மூடி எல்லாம் ஜெபிக்க போகிற 2 நிமிஷம். ஆண்டவரே, இந்த மாதிரியான ஒரு நித்திய வாழ்வை எனக்கு நீங்கள் வச்சிருக்கிறீங்க. என்னை நீங்கள் சிலுவையில் அடித்து கொள்ள போகிறதில்ல. என்னை நீங்கள் தண்டனை கொடுத்து என்னை நீங்கள் ஜட்ஜ்மெண்ட் பண்ண போய் என்னை போட்டு வாங்க போகிறதில்ல. அதையெல்லாம் சிலுவையில் நீங்கள் முடிச்சிருக்கிறீங்க. ஆண்டவரே, நான் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உம்மை ஸ்தோத்தரிப்பேன், உள்ளளவும் உங்களை மகிமைப்படுத்துவேன் ஆண்டவரே. ஏன்னா ஏற்கனவே நீர் எனக்காக நிறைய செஞ்சிட்டீங்க ஆண்டவரே. ஏற்கனவே சிலுவையில் எனக்காக நிறைய செஞ்சிட்டீங்க ஆண்டவரே. நான் இங்கே இருக்கிறதே பெரிய பாக்கியம். நான் அந்த ரட்சிப்புக்குள்ள வந்ததே பெரிய பாக்கியம் ஆண்டவரே. எனக்கு அவார்டு கிடைக்குமா கிடைக்காதான்றதை தாண்டி நான் பாஸ் ஆனதே பெரிய கிருபை ஆண்டவரே. இந்த மகாபரிய தேவனை அறிந்ததே என் வாழ்க்கையில் பெரிய பாக்கியம். ரட்சிப்பை பெற்றதே பெரிய பாக்கியம். இந்த ரட்சிப்பின் அனுபவத்துக்குள்ள வந்ததே பெரிய பாக்கியம். இதுக்காகவே ஒரு காலத்துக்கு நான் உங்களுக்கு நன்றி சொல்லணும் ஆண்டவரே. இதுக்காகவே நாள் ஃபுல்லாக உங்களை துதிக்கணும் ஆண்டவரே. இந்த ரட்சிப்பின் அனுபவத்தை எனக்கு தந்து என்னை பரலோகத்துக்கு போகிறதுக்கு தகுதி உள்ளவனா மாத்துறதுக்கே காலத்துக்கு உங்களுக்கு நன்றி சொல்லணும் ஆண்டவரே. இயேசு நியாய தீர்ப்பை சொல்லி உன்னை பயப்படுத்தல. அவர் நீ சாக வேண்டிய தண்டனையை, நீ பெற வேண்டிய தண்டனையை அவர் மேல வாங்கிட்டு இலவசமாய் கிருபையினால உன்னை நான் ரட்சிப்புக்குள்ள கொண்டு வந்தேன். பாவத்தின் சம்பளம் மரணம் தான், ஆனால் என் மரணத்தின் மூலம் உன்னை நித்திய ஜீவனுக்குள்ள நான் மாற்றி இருக்கிறேன் என்று சொல்லும்படி பூமிக்கு வந்தார். உன்னை அங்கிருந்து பிதாவோடு இணைக்கும்படி இயேசு பூமிக்கு வந்தார். தேங்க்யூ ஜீசஸ். பிதாவே, இந்த வார்த்தைகள், எளிமையான இந்த வார்த்தைகள் இவங்க ஆவியில புது பலனையும் உற்சாகத்தையும் தரட்டும் அப்பா. இயேசுவின் மேல இன்னும் அன்பு கூடட்டும் ஆண்டவரே. இயேசுவோடு கூட இன்னும் கீழ்ப்படிதல் கூடட்டும் ஆண்டவரே. இயேசுவோடு கூட இன்னும் பயபக்தி கூடட்டும் ஆண்டவரே. இயேசுவோடு கூட இன்னும் எல்லா நன்மைகளும் உங்க மேல பருகி வரட்டும் சொல்றேன். கிருபை அன்பையும் பயபக்தியும் கூட்டுகிறது. கிருபை இரக்கத்தை கூட்டுகிறது. கிருபை கீழ்ப்படிதலை கூட்டுகிறது. அது உங்க லைஃப்ல நடக்கட்டும்னு சொல்றேன். சம்பூர்ணப்படுத்துங்க. இயேசுவின் மூலம் ஜெபம் கேளு பிதாவே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை சோதரி, முழு உலகமே பரிசுத்த நாமத்தை சோதரி. என் ஆத்மாவே கர்த்தரை சோதரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. பிதாவாகிய தேவனுடைய அன்பும் குமாரனாகிய இயேசுவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்நிய ஐக்கியமும் இப்பொழுது சதா காலங்களிலும் ஒருவரோடு கூட இருப்பதாக.